அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, எனக்கு ஒரு தமிழாசிரியர் இருந்தார். சொல்லப்போனால் தமிழில் புலவர், ஆனால் ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் வாத்தியார் தான். நிறைய தமிழறிஞர்கள் அவர் தெரிஞ்சிருக்கும். அவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஏதோ பாரதியாரை பற்றி பாடுகின்ற பொழுது ஜாதியை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னது இன்னும் என் கண்ணுக்குள் இருக்கிறது, என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அருமை நேயர்களே, சொல்லுவார், நீ ஒருவனுடைய ஜாதியை பார்த்து அவனிடம் பழகாதே அப்படிம்பார். அதானே பெரியார்னு சொல்லுவார், ஜாதி பற்றி பழகுக்குள்ளே செத்து போடா அப்படிம்பார். எங்கள் வாத்தியார் சொன்னது, ஜாதியை பார்க்காதே, அவன் சாதித்ததை பாருன்னு சொல்லுவார். என்ன சாதிச்சிருக்காங்கிறத பாருந்தான் அவருடைய கொள்கையாக இருக்கும். அருமை நேயர்களே, இப்போது ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அவர் ஒரு சட்டை போட்டிருக்காரு. அந்த சட்டை இன்னும் இருக்குது. இப்போ அந்த பையன் அந்த சட்டையை போட முடியுமா பாருங்கள், பார்ப்போம். அதை கலட்டி தூர போட வேண்டிய சம்பவம். அதை போலத்தான் ஜாதி என்பது மிகவும் பழசு. அதை இன்னமும் நம்ம தூக்கிட்டே அலைஞ்சோம்னா நம்ம கோமாளி ஆகிடுவோம். ஜாதிங்கிறத தூக்கி நம்ம வெளியில் எரிஞ்சிடணும். அது பழசு, அது கொடுமையானது, அது சமுதாயத்திற்கு தேவையற்றது, சமுதாயத்தில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது. எனவே ஜாதியே இல்லை சொன்னான் பாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதி பெருமைகள் இல்லையடி பாப்பா, உயர்வு தாழ்ச்சி கொள்ளுதல் பெரும் பாவம்னு சொல்லுவோம். ஜாதி பெருமைகளை அழித்து விட்டாலே ஜாதி தானாக செயலற்று ஒரு சவமாக போய்விடும் ஜாதி பிரச்சனை. அருமை நேயர்களே, ஜாதி நமக்கு தேவையில்லாதது, அது பழமையானது, தூக்கி தூர எறிய வேண்டியதுதான். இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வாழ்தல் வேண்டும். இந்த ஜாதியை முதல்ல ஒழிச்சது யார்? இப்போ நம்ம கடவுளுக்கெல்லாம் ஜாதி வச்சுக்கிட்டோம். யாஹா, இறைவனுக்கு கூட ஜாதி பூசணும், வர்ணம் பூசணும்னா நம்ம எவ்வளோ பெரிய கொடுமையான ஆட்களாக இருப்போம் பாருங்கள். தூக்கி தூர எரிச்சிருவோம். ஜாதி இல்லை என்ற உணர்வை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்குவோம். அதுவே இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை, பெரிய தொண்டு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம சிவபெருமான்கிட்ட வாங்க, அவரை பொறுத்தவரையில் ஜாதி பார்த்தா இறைவன் தன்னுடைய நாயன்மார்களை அணைத்து கொண்டார்? இல்லையே. எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக இறைவன் நினைக்கின்ற பொழுது அவனால் படைத்தப்பட்ட இந்த மனித ஜென்மம் நாம் ஏன் எல்லாரையும் ஒரே தாய் பிள்ளையாக நினைக்கக்கூடாது? அருமை நேயர்களே, இன்னும் ஒன்றையும் சொல்லலாம். இந்த ஜாதி பாகுபாடே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேதை இருந்தார், பெருந்தலைவர் காமராசர். எப்படி நாயனார், இறைவனுடைய நாயனார் வரிசையிலேயே எல்லா ஜாதிகளும் இருந்ததோ, அதை போல பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையில் எல்லா ஜாதி மக்களும் இடம்பெற்றிருந்தார்கள். அருமை நேயர்களே, ஜாதி ஒழிய வேண்டும். ஜாதி நாம் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பழைய சட்டை, தூக்கி தூர எரியுங்கள். நிம்மதியான ஜாதியற்ற சமுதாயத்தில் வாழுகிறோம் என்ற பெருமையோடு வாழுவோம். நன்றி, வணக்கம்.